இப்போ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நேற்று வந்து ஒரு ஜோசியக்காரரை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அவர் வந்து உங்களுக்கு வந்து நான் எதிர்காலத்தை கணிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், கடவுள் மேலே எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது, ஜோசியக்காரங்க மேலேயும் 100% நம்பிக்கை இருக்குது, அஸ்ட்ராலஜி மேலே 100% நம்பிக்கை இருக்குது. ஆனால் நான் சொல்ல வர மேட்டர் என்னன்னா, என்னோட அனுபவ ரீதியாக தான் கரெக்டாக சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இவன் ஜோசியத்துக்கு எதிராக பேசுகிறான், கடவுளுக்கு எதிராக பேசுகிறான்னு யாரும் வந்துடாதீங்க. என்ன மேட்டர்னா, நீங்கள் வந்து நாய்க்கு பிஸ்கட் போடுங்க, நாய்க்கு சாப்பாடு வைங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து வாயில்லா பிராணிகளுக்கு சாப்பாடு வைக்கலாம், அது ஒன்றும் தப்பே இல்லை. ஆனால் எங்கள் வீட்டிலே நாய் வளர்த்தோம். ஆக்சுவலாக நான் பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் இப்போதைக்கு எங்கள் வீட்டில் ஒரு 5 நாய் வளர்த்துருப்போம். அந்த நாய் வந்து குட்டியாக இருக்கப்போ கொண்டு வந்தோம், வளர்ந்துச்சு, செத்துருச்சு. அப்படிமா இது கூட கம்மி தான். என்னோட பாட்டி வீட்டில் அங்கே வந்து தோப்பு வச்சுருந்தாங்க, தென்னந்தோப்பு வச்சுருந்தாங்க. நான் சின்ன வயசில் பிறந்து ஒரு 15 வயசு வரைக்கும் பார்த்தோம்னா அந்த கேப்புக்குள்ளே ஒரு 10 நாய் வளர்த்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் பிறகுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட நாய் வளர்த்தாங்க. அந்த நாயை சும்மா ரோட்டில் போயிட்டு நம்ம அஸ்ட்ராலஜர் சொன்னாருன்றக்காண்டி பிஸ்கட் போடுவோம்ல, அதுமாரி இல்லை. குட்டியாக இருக்கப்போ எடுத்து அதுக்கு பால் ஊட்டி சீராட்டி வீட்டில் ஒரு ஆள் மாரி வளர்ப்பாங்க. 3 நேரம் சாப்பாடு போடுவாங்க. அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதான் போடுவாங்க. அது ஒரு பாயிண்ட்டு. அவங்க வாழ்க்கையெல்லாம் மாறவே இல்லை. 15 வயசுக்கு அப்புறம் தோட்டம் தோறவெல்லாம் விற்றுட்டு எல்லா பொம்பளை பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கடைசியில் வந்து இங்கே வந்து ஊருக்குள்ளே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ மேட்ரு என்னென்னா, அவ்வளோ பெரிய அஸ்ட்ராலஜர் சொன்ன மாதிரி வளர்ச்சி இல்லை. சரி, 2வது பாயிண்ட்டு, மாட்டுக்கு வந்து வெள்ளிக்கிழமை கீரை கொடுங்க அப்படின்றாங்க. எங்கள் பாட்டி வீட்டில் 6 மாடு இருக்குது. என்னோட சொந்த பெரியப்பா வீட்டில் கேகேபேட்டில் இருக்காங்க, 30 மாடு இருக்குது. இன்னொரு பெரியப்பா வீட்டில் 15 மாடு இருக்குது. எல்லாமே நார்மலாக அந்த வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்காங்க. ஆகா ஓஹோன்னு இல்லை. எதுக்கு இத்தனை மாடு இருக்குன்றேன்னா, எங்கள் ஏரியாவில் நல்ல தண்ணி வசதி இருக்குது. பொதுவாகவே முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, எந்த கீரையாக இருந்தாலும் மாட்டுக்கு கொடுப்பாங்க. மாடு குட்டியிலேருந்து, மாட்டு கண்டுக்குட்டியாக இருக்கும்ல, அதுலேருந்து பெருசாகிற வரைக்கும் 3 நேரமாக அதுக்கு புல், அருகம்புல், புல் எது அது கிடைக்குதோ போட்டு நல்லா தான் வளர்த்துட்ருக்காங்க. இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் நார்மலாக தான் இருக்குது. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரே நாளில் ஒரு நாய்க்குட்டிக்கு போய் பிஸ்கட் போடுறனாலையோ சாப்பாடு வைக்கிறனாலையோ இல்லை ஒரு வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறனாலையோ 100% நம்ம வாழ்க்கை மாறாது. இவன் என்ன ஜோசியத்துக்கு எதிராக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை வச்சு நான் அதை தெளிவுபடுத்திக்கிட்டேன். ஆனால் நான் ஜோசியத்துக்கு எதிரான ஆளு கிடையாது. இன்னொன்று, அந்த பிராணிகளுக்கு சாப்பாடு போடாதீங்கன்னு சொல்லவும் வரல. தாராளமாக நீங்கள் அது சாப்பாடு போடுங்க. ஆனாலும் வாழ்க்கை எப்போ மாறும் அப்படின்னா, நம்ம மாறணும் மீன்ஸ் 5 மணிக்கு நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குன்னா 4:45 அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ரிசல்ட் கிடைக்காது, ஃபெயில் ஆகும். திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் ரிசல்ட் வரும். நம்ம 5 மணி வேலைக்கு தூங்கி எழுந்திரிச்சிட்டு 7 மணிக்கு போனோம் அப்படின்னா அந்த வேலை பதட்டமாக தான் முடிக்க வேண்டியிருக்கும், ஃபுல்ஃபில்லாக முடியாது. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு என்ன தேவையோ அது நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். அந்த வேலையை பண்ணின உடனே ரிசல்ட் வேணும்னு எல்லாமே நினைக்கிறீங்க. ஸோ நம்ம மாறணும். ஃபஸ்ட்டு கரெக்டாக எந்திரிக்கணும் டைமுக்கு. 2வது ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க்னா வெறித்தனமாக ஒரு 1000 கிலோ தூக்கி அங்கிட்டு போடணுமா, அந்த 4 மூட்டை போடணுமா அப்படி இல்லை. தொடர்ந்து நம்ம வேலையை வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு நடுவில் சலிப்பு தட்டக்கூடாது. அங்கே தான் இருக்குது முக்கியமான விஷயமே. திரும்பவும் சொல்லிட்டேன், இதுக்காக நீ நாய்க்கு சோறு வைக்காத, மாட்டுக்கு வந்து புல் போடாத அப்படின்லாம் நான் சொல்ல. யூ கேன் ஃபீட் தம் ஈவன் தோ யூ ஷுட் சேஞ்ச். திஸ் இஸ் த மேட்டர். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.